கள்ளக்குறிச்சி விஷசாராய விபத்தில் வந்து 58 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சம்பவத்துக்கு வந்து பல பிரபலங்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஷசாராய விபத்துக்கு வந்து எதுக்கு நீங்கள் 10 லட்சம் கொடுக்குறீங்க, இது வந்து தீய முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இதே மாதிரி கருத்துக்கள் வந்து நிறைய பிரபலங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ சூர்யாவும் ரீசெண்டாக இதுதான் சொன்னார். இந்த கருத்துக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் வந்து அதெல்லாம் கிடையாது, இந்த பணம் வந்து விஷசாராய விபத்தில் இறந்து போனால் அவங்களுடைய குடும்பத்துக்காக அட்லீஸ்ட் இந்த பணத்தை வச்சாவது அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து கவர்மெண்ட் ஒரு சப்போர்ட்டுக்காக கொடுக்குறாங்க இந்த பணம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஒப்பீனியன் வந்து நம்ம கேட்டுகிட்டே வரோம். இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து கிளியராகவே தெரியலை. ரீசெண்டாக கமல்ஹாசன் கூட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஷசாராயத்தை பற்றி நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கணும், மக்களுக்கு வந்து இது தெரிவிக்கப்படுத்தணும், அப்போ தான் வந்து அவங்க வந்து இது சீரியஸாக எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் வந்து ஒரு சஜஷன் வந்து சொல்லியிருக்காரு. என்னவா இருந்தாலும் நடந்து முடிஞ்ச சம்பவங்கள் இனிமேல் மாற்ற முடியாது. இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக வந்து விழிப்புணர்வை வந்து அதிகப்படுத்த வேண்டும்.